ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இலக்ஸ் டைம். ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நம்ம வீட்டு மாடியில் தொட்டியில் வச்ச செடி எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு அப்படின்னு தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதில் காட்டுற ஃபோட்டோஸ் எல்லாமே இன்றைக்கி நம்ம வீட்டில் பூத்த பூ தான். ஸோ எல்லாமே சாதாரணமாக தொட்டியில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் செடி எல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இப்போ இந்த செடி வச்சு 3 or 4 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் ரெகுலராகவே எனக்கு ரொம்ப டெய்லியும் சொல்ல முடியாது, ஆனால் 3 months ஒன்ஸு செடியில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய பூ பூத்துட்ருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த செம்பருத்தியும் அதே மாதிரி தான். இது டெய்லியுமே ஒரு சாமிக்கு போடுற அளவுக்கு 3 இல்லைன்னா 4 பூ பூத்துரும். ஸோ பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரோஸ் செடி பாருங்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு 10 பூவாவது பூத்துரும். ஸோ நம்ம வீட்டு சாமிக்கு நம்ம வெளியில் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. ஸோ இந்த செடி இவ்வளோ பூக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஏசியில் வாட்டர் வேஸ்டேஜ் வாட்டர் போகும் இல்லையா, ஸோ அந்த வாட்டர் ஸ்வெட் ஆகிற இடத்துல தான் இந்த செடி நான் வச்சுருக்கேன். ஸோ அது ரெகுலராக வாட்டர் ஸ்வெட் ஆகிட்டே இருக்கிறனாலையா என்ன ரீசன் தெரியாது. ஆனால் பார்த்தாலும் வெயில் காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, எப்பயுமே இந்த செடியில் ஒரு 10 பூவாவது பூக்கும். ஸோ எனக்கு இதை டெய்லியும் காலைல எழுந்த உடனே இப்படி டோரை ஓப்பன் பண்ணி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இதுக்கு தனியாக செலவு பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே நான் பண்ண மாட்டேன். ஸோ சும்மா வீட்டில் நமக்கு கிடைக்கிற வேஸ்டேஜ் வாட்டர் இது மட்டும்தான் இதுக்கு நான் கொடுப்பேன். ஸோ இந்த டேபிள் ரோஸும் அப்படி தான். முன்னாடி நிறையா கலர்ஸ் வச்சுருந்தேன். இப்போ எல்லாமே அப்படியே வேஸ்ட் ஆகிடுச்சு. அதிகமாக வெயில் போடும்பொழுது வேஸ்ட் ஆகிடுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் நிறையா கலர்ஸ் வைப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.